நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹலோ படங்கண்ணா செந்தில். ஹலோ அண்ணே, எங்க பாக்கெட் தபால் பேசுறேன். ஹலோ, நான் பிரசாத் பேசுறேன். பிருந்தா இருக்காங்களா? ஒன் செகண்ட் சார். ஆபீஸ்க்கு வந்தா எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. பிருந்தா, நான் பிரசாத் பேசுறேன். ஹலோ, காலையில காவேரி கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரிக்கு போயிருந்தோம். ஃபேக்டரி ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் அம்மாவோட மூடே சரியில்லை. கார்ல வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு காரை நிறுத்தி காரை எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு எங்க போனாங்க தெரியல. உங்க வீட்டுக்கு ஏதாவது வந்தாங்களா? அம்மா இங்க வரல பிரசாத். அம்மாவை காணோம்னு சொல்லிட்டு நீ வருத்தப்பட்டு இருக்காத. சார்ல தவ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு பிரசாத். வாயை மூடு பிருந்தா. உனக்கு போய் ஃபோன் பண்ண பாரு. என்ன சொல்லணும்? போன வை. ஷிட், எங்க போயிருப்பங்க? எங்கேஜா இருக்கு? ஐயோ, ஹலோ, நான் பிரசாத் பேசுறேங்க. சார் அங்க வந்து பிரபா, என்னடி ஆச்சு நோக்கு? ஐயோ மா மா மா, எங்கம்மா போயிருந்தீங்க? நாங்கெல்லாம் எவ்வளவு டென்ஷன்ல இருந்தோம். எங்க போயிருந்தீங்கம்மா? என்னாச்சு உங்களுக்கு? பாப்பா பாப்பா, என்ன பாப்பா பெரிய ஃபேக்டரி, நீ நினைச்சா 10 ஃபேக்டரி வாங்கலாம். இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. நாங்களாம் எவ்வளவு பயந்துரும் தெரியுமா? வக்கீலே, என்னது இது? வைதேகி பிடிச்ச மாதிரி இவளுக்கு ஏதாவது பிரம்ம பிடிச்சுட்டா? அவ பாட்டுக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்கா. பாப்பா பாப்பா பாப்பா, சொன்ன கேளு. மாமா, பாப்பா அழாதம்மா. அம்மா அழாதீங்கம்மா. கிட்ட வராத பிரசாத், இல்ல உன்னோட தப்புடா. உங்க அலட்சியம் பாப்பாவோட தோல்விக்கு காரணம். நான் முழு மனசோட தான் வேலை செஞ்சேன். ஏடா முழு மனசுல வேலை செஞ்ச? சுமார்டா, உன் பலம் உனக்கு தெரியாதுடா. நீ மட்டும் இல்லடா, நானும் தானே காரணம் பாப்பாவோட தோல்விக்கு. நம்ம எல்லாரும் தான் காரணம். அவாடி, எங்க எல்லாரையும் மன்னிச்சிருமா. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருமா. மா மா மா, நான் இனிமே எதுவுமே யோசிக்க மாட்டேம்மா. நீங்க என்ன தொடாத. நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் கேட்பேம்மா. அழாதீங்கம்மா ப்ளீஸ். மாமா மா, சொல்லுங்க மாமா. பாப்பா, அதான் மாப்பிள்ள சொல்றா இல்லம்மா. இதுக்கு மேலே அவமானப்பட்டா நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு எனக்கு மாப்பிள்ளைக்கு தெரியுமா. மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ற கண்ணு. மா மா, அழாதீங்கம்மா. நீங்கள் அழுதா என்னால தாங்கிக்க முடியாதுமா. எனக்கு எனக்கு பைத்தியமா பிடிச்சிடும்மா. ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா. இப்போ உங்களுக்கு என்ன, அந்த சாரதா வந்து உங்க காலடியில விடணும் அவ்வளவுதானே? அதை நான் இப்ப செஞ்சு கட்டட்டுமாமா? தயவு செய்து தொடாத. தொட்டா மேல இருந்து குதிச்சு செத்து போயிடுவேன். ஒரு கம்பெனி உங்க கைவிட்டு போனதுனால என்ன வெறுத்து ஒதுக்குறீங்களா? Prabhavati Constructions, Prabhavati Estates, Prabhavati Granites, Prabhavati Farms, Prabhavati Amalgamations, எல்லாமே உங்க பேர்ல இருக்குமா?
அதை எடுக்காத. அதை உள்ள வை. இதுல என்னமா இருக்கு? உள்ள வைன்னு சொல்றேன்ல. மா, எனக்கு தெரியாம இதுல என்ன இருக்கு? பிரசாத், உள்ள வை. நீ என் புள்ளனா அதை கீழே வை. இல்ல தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுவேன். வேலு, நீ வெளியே போ. வேலு, கதவை மூடிட்டு போ. பிரசாத், நீ ஏன் புள்ளடா? நான் யாருக்காக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். அம்மா, ஏமா இங்க நிக்கிறீங்க? ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். உயிர் வாழ எனக்கு சாப்பாடு முக்கியம் இல்லை, கௌரவம் தான் முக்கியம். ஒன்னொன்னா நம்ம கையை விட்டு போகுதேன்னு நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் சாப்பாடை பத்தியும் சார்லதாவை பத்தியும் பேசிட்டு இருக்க. அம்மா, அதான் செஞ்சது எல்லாத்துக்கும் நேற்று மன்னிப்பு கேட்டேனம்மா. வாங்கம்மா, எதுவாக இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். ப்ளீஸ் வாங்கம்மா. எனக்கு சாப்பாடு வேண்டாம். அம்மா பசியோட இருக்கிறது எந்த புள்ளியாலையும் தாங்கிக்க முடியாதுமா. அதை விட பெரிய தண்டனை அவனுக்கு வேற எதுவும் இல்லை. ப்ளீஸ்மா, நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு அந்த தண்டனை கொடுத்துடாதீங்க. ப்ளீஸ் சாப்பிட வாங்கம்மா. ப்ளீஸ்மா. சரி, போ வரேன். இல்லைம்மா, நீங்கள் என் கூடவே வரணும். வாங்க. போடா, வரேன், போ. பிரசாத். என்னம்மா? செல் வச்சிருக்கியா? இருக்கு. தமிழுக்கு போட்டு கொடு. லாரிக்கிட்ட அப்புறம் பேசிக்கலாமா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். நான் சொன்னதை மட்டும் செய்.
போ, நான் வரேன். ஹலோ, சொல்லுங்க மேடம். நீங்க உடனே எங்க வீட்டுக்கு வாங்க. மேடம், இன்னைக்கு முக்கியமான கேஸ் ட்ரையல் இருக்கு மேடம். ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஈவினிங் 3 மணிக்கு வந்துட்டுங்களா? நீங்க கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். எங்க வீட்டுக்கு வரீங்க. வரும்போது 100 ரூபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு வரீங்க. என்ன மேடம், ஏதாவது உயில் எழுத போறீங்களா? பல பேரோட தலையெழுத்தை மாத்தி எழுத போறேன். எதுவாக இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க மேடம், அவசரப்படாதீங்க. நான் யோசிக்க வேண்டியதெல்லாம் யோசிச்சுட்டேன். நீங்க நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. சரிங்க மேடம், என்னுடைய ஜூனியர் அம்சம் நான் வந்துடுறேன் மேடம். பாப்பலாம். ஸ்வேதா, அல்லாத கண்ணனுக்கு தான் சரியா போச்சுல. ஐசியூல இருந்து வார்டு கொண்டு வந்தாச்சு. டாக்டர் தான் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சார், கூடவே இருந்து என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. அந்த சாரதாமாவுக்கு என் பிள்ளை எத்தனையோ கெடுதல்கள் செஞ்சுக்கிறோம். அத்தனையும் மன்னிச்சு இன்னைக்கு உசுரோட மீட்டு கொடுத்துக்கிறாங்க. நான் கோயிலுக்கு போகல, குல தெய்வத்தை வேண்டிக்கல. அந்த சாரதாமா தான் எங்களுக்கு தெய்வம். அவ குணமான ஒண்ணு அவங்க காலையில கொண்டு வந்து போட்டாரு ஐயா. அதெல்லாம் எதுக்குமா? கண்ணன் குணமானா போதும். ஸ்வேதா, மேடம் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போய் சொல்லிட்டு வரேன். வரேன் மாமா. ஐயா, மொளை உட்கார், இருக்க மொளை. காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல மொளை. தாத்தா உனக்கு சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்க. இந்தா சாப்பிடு மொளை. எனக்கு வேண்டாம் தாத்தா. தாத்தாவும் காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடல மொளை. நீ சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன். இந்தாம்மா. வேண்டாம் தாத்தா. நின்ற பர்த்தாவுக்கு தான் சரியா போயிடுச்சம்மா. இனி ஏன் வருத்தப்படுற? சாப்பிடுற தாத்தா சொல்றல. காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு சொன்னா தாத்தா போய் கூப்பிட்டு வந்துடுறமா. நீ சாப்பிடணும் என்ன? அம்மாடி ஸ்வேதா, இப்படியே வெறும் வயித்தோட இருந்தா எப்படிடா ராசாத்தி? ஒரு வாய் சாப்பிடு கண்ணு. எனக்கு எதுவும் வேண்டாத்த. என்னம்மா கண்ணு, பட்னியாவ கண்ணுக்கிறிய? கொஞ்சமாவது சாப்பிடு கண்ணு. எனக்கு ஒண்ணு வேண்டாத்த. டீ தண்ணியாவது வாங்கின்னு வரேன்.
அழுது அழுது தொண்டை வறண்டு போயிருக்கும். சேவைக்காக வாழறவரை நினைச்சு உங்க தேவைக்கு நான் ஹெல்ப் பண்ண. உங்க சேவையெல்லாம் பணத்துக்காகன்னு தெரியாம சேவைக்கு வாழ்ந்த என் மனச உங்க சேவை மனப்பான்மைக்கு பறி கொடுத்த. உங்களை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சும் உங்களை திருத்த முடியுங்கிற நம்பிக்கையில உங்களை கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். என்னால என் சித்திக்கும் அவமானம், உங்களால எனக்கும் எந்த சந்தோஷமும் இல்ல. கைப்பிடிச்சு நீங்க இருக்க உங்க அண்ணன் என்ன அடையணும் நெருங்கினப்ப நெருப்புல விழுந்த பூவாட்ட நான் துடிச்சேன். உங்களை திருத்தி என் சித்தியை சந்தோஷப்படுத்த முடியும்னு நினைச்சேன். ஆனா அது என்னால முடியல. இனிமே நான் உங்களோட வாழ விரும்பல. யாராலும் வாழவும் முடியாது. நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன். நான் வரேன். என்னையா நீ அந்த பொண்ணுக்கு வாங்கி வச்சத நீ துணுக்குனுங்கிற? ஐயா சும்மா காஞ்சி போய் வீணா போகுதுன்னு தின்னு இருந்தா சும்மா பிளு பிளு பிடிச்சிக்கிறிய. நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமாயா? புள்ள சாவுல இருந்து மீண்டு வந்துக்கிறான். அவன் தலைமாட்டுல கொண்டீங்கன்னு தின்னுகிறிய ஒண்ணு. ஆமா ஸ்வேதா கண்ணு எங்கயா? யாருக்கு தெரியும்? நான் வரும்போது யாரும் இல்ல. டிஃபன் தான் இருந்தா துணுன்னு கிடக்க. காஃபியா இருக்க எனக்கா? ஸ்வேதா, ஸ்வேதா கண்ணு, ஸ்வேதா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். நீங்க திரும்பவும் காவேரி கார்மெண்ட்ஸ் எம்டி ஆனதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு மேடம். என்ன விஷயம் சொல்லுங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் உங்க கைக்கு வந்துருச்சு. நிறைய ஜாப் ஆர்டர்ஸ் வரும். எக்ஸஸா ஏதாவது இருந்தா எனக்கு கொடுங்க மேடம், நான் பண்ணி தரேன். ஏற்கனவே நீங்க எனக்கு தான் கொடுத்துட்டு இருந்தீங்க. கண்டிப்பா எக்ஸஸ் ஆர்டர் இருந்தா கண்டிப்பா சொல்றேன். எதுக்கும் யோகி கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க. எதுக்கு மேடம்? நீங்க சொன்னா பார்த்தாதா? யோகி உடனே சரின்றுவாரு. குட் மார்னிங் யோகி. உங்களை பத்தி தான் மேடம் பேசிட்டு இருந்தாங்க. மார்னிங் மேடம். மார்னிங் யோகி. எதுக்கு மேடம் இங்க வந்திருக்காரு? நமக்கு ஜாப் ஆர்டர்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அவர் கம்பெனிக்கு கொடுக்கறதுக்கு. கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்களா? ஏன்? யாருக்கு வேணா தரலாம், ஆனா இவருக்கு மட்டும் தரக்கூடாது மேடம். சார் ப்ளீஸ். என்னாச்சு யோகி? உங்க டீலிங் எல்லாம் பிரசாத் கூட தான். இங்கேயே வந்தீங்க, நீங்க பிரசாத் கூட வச்சுக்கலாமே. யோகி ப்ளீஸ். என்னைக்கும் நடந்த விஷயத்த மனசுல வச்சுட்டு இப்படி பேசுறீங்களே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க போலாம். மேடம் நான் உங்களை அப்புறம் பார்க்குறேன் மேடம். உட்காருங்க யோகி. என்ன யார்கிட்டயும் இப்படி பேச மாட்டீங்களே, என்னாச்சு? காவேரி கார்மெண்ட்ஸ் போன பிறகு நமக்கு ஃபாரின் ஆர்டர்ஸ் வந்தது. அதை ஜாப் ஆர்டர் செய்யறதுக்கு இவர்கிட்ட போனேன். ரொம்ப இன்சல்ட் பண்ணி எனக்கு எல்லாமே பிரசாத் தான், நீங்க போய் பிரசாத் கிட்ட பேசுங்கன்னு சொன்னாரு. சித்தி. ஸ்வேதா. என்ன ஸ்வேதா, கண்ணனுக்கு ஏதாச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லதா இருக்காரு. ஸ்வேதா உள்ள வா. ஸ்வேதா. காவேரி உள்ள போ. போ உள்ள. யோகி ஏதாவது பணம் வேணும்னா கொடுத்து அனுப்புங்க. சித்தி எனக்கு பணம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இந்த வீட்டுல தான் தங்குறதா முடிவு பண்ணிருக்கேன். முடிவு பண்றதுக்கு நீ யாரு? அப்பா அம்மா வேண்டான்னு எல்லாம் ஓடி போயிடுறீங்க, அப்புறம் எதுக்காக திரும்பி வரீங்க? முதல்ல வெளியே போ.
வெளியே போ. யோகி முதல்ல அனுப்புங்க. ஏன் மேடம் இப்படி பேசுறீங்க? ஸ்வேதா உங்க பொண்ணு, அவளே வருத்தத்துல வந்திருக்கா. இந்த பாருங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, காவேரி. அழாதம்மா. என்னைக்கு இவ வீட்டை விட்டு ஓடி போனாலும் அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதென்ன சத்திரமா போற வரவங்க எல்லாம் வந்து தங்குறதுக்கு? தெரிஞ்சு தப்பு பண்றவங்களை என்னால மன்னிக்கவே முடியாது. ஏதோ பெத்த கடமைக்காக அவ புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்காக பணம் கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. போ வெளியே போ. என்னம்மா போ வெளியே. வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்க? அவ குழந்தை, அவ எங்க போவா? இனிமேல் அந்த நரகத்தெல்லாம் போய் இருக்க மாட்டா, இங்கே தான் இருப்பா. ஆமா, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நீ என்ன எப்ப பார்த்தாலும் என்ன சுமாரின்னு சொல்ற? நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கப்பா. ஆமா, என்னம்மா சும்மா. சித்தி, என்ன உங்க பொண்ணா நினைச்சுக்க வேண்டாம். ஏதோ ஒரு வேலைக்காரியா இந்த வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு மூலையில இருந்துட்டு போறேன். என்ன வெளியில போன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சித்தி. உங்க கண்ணு முன்னாடி வரவே மாட்டேன். நான் பண்ண தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தமா நினைச்சுக்கிறேன். பாவம், பிராயச்சித்தெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒண்ணு சர்ச் இல்லம்மா. வெளியே போ சித்தி. இது பாருங்க, நீங்க ஏற்கனவே சொன்னேன் இது உங்க வீடு மாதிரி, எனக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்குன்னு. என் பொண்ணு என்ன பார்க்க வந்திருக்கா, இனிமே என் கூட தான் இருப்பா. அவளை யாரும் தடுக்காதீங்க. வா, தப்பா நினைச்சுக்காதீங்க. வா. என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க. மாமா, ஸ்வேதாவை பாத்துக்கோங்க. ஏன் வள்ளி, இந்தம்மா எத்தனாவது முறையா சாப்பிடுது? 9வது தடவை. மாவை ஆட்டி ஆட்டி என் கைதான் வலிக்குது. ஏன் பாட்டிமா, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா? ஏதோ மனுஷனா பிறந்தா ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுவாங்கன்னு பேரு. நீ 9 வேளை சாப்பிடுறியே. வீடை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார், யானையை வளர்த்துப்பார்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு. ஒரே வார்த்தை ரத்தன சுருக்கமா கும்பகோணம் சீமாட்டியை வளர்த்துப்பார் அப்படி சொன்னா கேட்டாது இருக்கும். ஏண்டா, நான் சாப்பிடறச்செல்லாம் நீயும் உட்காந்து சாப்பிட்டு இருக்க. அப்புறம் என்ன சொல்ல வந்துட்ட? உன் கண் திருஷ்டி பட்டு என் உடம்புக்கு பெருசா ஏதாவது வந்துட போறது. முதல்ல உன் நொண்டி காலடி மண்ணை எடுத்து என்னை சுத்தி போட்டுக்கணும். ஏ வள்ளி. என்ன பாட்டி? இத பாரு, மறக்காம இவனுக்கு தெரியாம இவன் காலடி மண்ணை எடுத்து கொடு. இதுக்கும் வள்ளிதானா? ஏன் கூடாதா? இவன் உனக்கு செய்யற காரியத்தை பத்தி சொல்லட்டுமா? சரி சரி, நமக்குள்ள பகவனும் இதுக்கு நட்போட வாழ்வோம். பின்ன சாப்பிடு. வள்ளி, நான் பாத்துக்கிறேன். ஹலோ ஹலோ சார், நான் ஸ்ரீதர் பேசுறேன். சொல்லுங்க ஸ்ரீதர். இந்த லேண்ட் விஷயமா உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் சார். சொல்லுங்க. இந்த லேண்ட்ல கொஞ்சம் லீகல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு சார். என்னது? நம்ம வேற லேண்ட் வேணா வாங்கலாமா சார்? நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது ஸ்ரீதர். நாளைக்கு எனக்கு அந்த லேண்டை ஃபைனலைஸ் பண்ணி நீங்க கொடுக்கணும். சார், இதை விட நல்ல லேண்ட்ல இது பாருங்க, உங்களை நான் அதுக்கு வேலைக்கு வச்சிருக்கேன். இந்த மாதிரி டீல்ஸை ஃபைனலைஸ் பண்ண தானே 1 லட்சமா 2 லட்சமா அதிகமாக கொடுங்க சார். அப்ப நான் புரோக்கரை வச்சு முடிச்சிடலாமா சார்? புரோக்கரை வச்சு ஃபைனலைஸ் பண்றதா இருந்தா அப்ப நீங்க எதுக்கு? உங்களுக்கு சம்பளம் இருக்கு, டிசைன் பண்ணிட்டு போங்க. இது வரைக்கும் புரோக்கர்னு யாரும் பிரபாவதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல கால் எடுத்து வைக்கல, இனியும் வைக்க கூடாது. ஓகே? சரி சார். நான் கொஞ்ச நேரத்துல ஆஃபீஸ்க்கு வரேன். I'll see you there. நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். பிரசாத். என்னம்மா? நேத்து நீ என் பேர்ல உள்ள சொத்தை எல்லாம் பட்டியல் போட்டு காட்டின. அது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம உன் பேருக்கு மாத்தி எழுதியிருக்கேன். அதோட ஒரு விடுதலை பத்திரமும் இருக்கு. படிச்சு பார்த்துட்டு நீ கிளம்பு. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை.
சம்பந்தமே இல்லைன்னு எப்படிம்மா எப்படி உங்களால சொல்ல முடியுது? அந்த ஆண்டவனை இறங்கி வந்தாலும் நான் உங்க மகன் இல்லைங்கிறது மாற்ற முடியாதுமா. அம்மா சொல்லுங்கம்மா. நான் உங்க மகன் தானேம்மா? உங்க மகன் தானே? கண்டெடுத்த அனாதை இல்லையே? சொல்லுங்கம்மா. ஏன் பாப்பா அவனை இப்படி சித்திரத்தை பண்ற? அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சுக்க தெரியுமா? சாதாரண பேப்பர் கையெழுத்துமா அம்மா புள்ள ஒரு பிரச்சனை போகுது. உனக்கு என்னைக்கு அவன் மேல நல்ல அபிப்பிராயம் வருதோ அன்னைக்கு தான் அந்த வீட்டுல நிம்மதி இருக்க போகுது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வக்கீல் தான். வரட்டாம அவன் காலை அடிச்சு உடைச்சு என் கால் வரை ஆக்கிறேன். எந்த ஒரு புள்ள தாயோட வெற்றிக்கு காரணமா இருக்கானோ அவன் தான் உண்மையான புள்ள. என்னோட எல்லா தோல்விக்கும் காரணம் என் புள்ளதான். நான் அவமானப்பட்டு சீரழியறத அவன் பார்க்க வேண்டாம். நீ போ பிரசாத். அம்மா அம்மா உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேம்மா. உங்களை விட்டு நான் தெரிய மாட்டேம்மா. நான் என்ன பண்ண நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லுங்கம்மா. நான் பண்ண தயாரா இருக்கேன். அந்த சாரதா அவ குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் கொண்டுட்டு வந்துட்டுமா? இப்பவே கொண்டுட்டு வந்துட்டுமா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வேற என்னதான் பாப்பா அவனை செய்ய சொல்ற? சொல்லு பாப்பா. சொல்லுங்கம்மா. பிரசாத், நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன சத்தியமா? எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரணத்துக்காகவும் யார் என்ன சொன்னாலும் நீ என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. அம்மா அம்மா, நான் உங்களை விட்டு ஏமா பிரியணும்? நான் உங்க மகன் தானம்மா. சரிம்மா, நான் சத்தியம் பண்ணி தரேன். நீங்களே என்ன விரட்டினா கூட உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேமா. எங்கேயும் போக மாட்டேமா. இது சத்தியமா? சரி, நீ போ. பிரசாத், அந்த பத்திரத்தை கொடு. என்ன பாப்பா ஆச்சு? ஏன் பாப்பா இந்த பாடுபடுத்துற? ஏன் இப்படி சத்தியெல்லாம் வாங்குற? வேலு, மத்தவங்க இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் பத்தி யோசிப்பாங்க. ஆனா நான் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறேன். என்கிட்ட இருந்து பிரசாத்தை பிரிக்க நிறைய பேர் சதி பண்ணிட்டு இருக்காங்க. அது நடக்க கூடாது. அதுக்காக தான். வேலு, என்ன என்ன இல்ல பெத்த பிள்ளைகிட்டயே பிரபா கையடிச்சு சத்தியம் வாங்கிட்டு போறாளே, ஏதாவது பிரச்சனையா? நீ ஏன் இப்ப இதை கேக்குற? நாம ரெண்டு பேரும் சேர்ந்த மொத்த சொத்தையும் வாயில போட்டுக்கலாம். 50-50டா. முதல்ல போய் உட்காந்து டிஃபனை வாயில போடு, அப்புறம் சொத்தை வாயில போட்டு பேசுவோம். போ. பங்கா கேக்குற பங்கு கொடுக்குறேன்.
இவன் இப்படியே நொண்டி நொண்டியே சாக போறான். என்ன முன்சாமி, ராத்திரினா ஓவரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அண்ணா, எப்பவும் வழக்கம் போல நடக்கிறது தான். என் புள்ள வந்துட்டாயா? குப்பை தொட்டியான நிறுத்து. என்ன சத்யா, கண்ணனுக்கு நல்லா ஆயிடுச்சா? நல்லா ஆயிடுச்சுமா. ஏதோ அந்த சாரதாமா போட்ட பிச்சையால என் புள்ள போச்சுக்கினா. வாங்கண்ணா. நல்லா கிரியா கண்ணா, பாத்து வாரகண்ணா. நம்ம ஜம்முனுக்கு ஒன்றும் ஆகாதுண்ணா, உடம்பு பிடிக்குது. அம்மா எங்கம்மா ஸ்வேதாவை காணும்? ஸ்வேதா வீட்டு உள்ளார தான் இருக்கிறா, நீ வா. ஆஸ்பத்திரியில் கேட்டால் வீட்டில் இருப்பானே, எங்கம்மா காணும்? அது வந்து ஸ்வேதா. சொல்லுமா. ஸ்வேதா அவங்க சித்தி வீட்டுக்கு போயிட்டா கண்ணா. ஏன்? இனிமே அவ இங்க வரமாட்டாளும் கண்ணா. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நீ வராசா வா கண்ணா. நீ வாங்கண்ணா. வழிய விடுப்பா. பாத்துக்கப்பா. யாரா ஜமீன் கண்ண செத்து விட்டா இனிமே வரமாட்டான்னு சொன்னது? என் புள்ள வந்துட்டான்டா. அப்பா இந்த மாதிரி அனாவசியமாக கத்தாத. ஸ்வேதாக்கு சத்தம் போட்டால் பிடிக்காது. சரிப்பா சரி. சீனோ, இது சீக்கிரம் பிடி. நான் மேல போய் தேங்காய் எடுத்துட்டு வந்துறேன். ஓகே. எல்லாம் ரெடியா? கோயிலுக்கு போலாமா? நான் ரெடி தாத்தா. என்னடா அது கையில பூ கூட வச்சிட்டு இருக்க? நம்ம கோயிலுக்கு போறதுல யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, காவேரிக்கு ஏக சந்தோஷம். ஏன்? அம்மா காலையில கோயிலுக்கு போலான்னு சொன்ன உடனே ஓடி ஆடி ரெடி ஆயிட்டு இருக்கா. கிளம்பலாமா தாத்தா? இரு என் பொண்ணுங்க. அம்மா சீக்கிரம் வா, தாத்தா கூப்பிடுறாரு. வந்துட்டேன். போலாமா? என் பொண்ணு எங்க? ஸ்வேதா ரெடியா? இது வந்துட்டேக்கா. அடா 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 அடா, என் பேரக்குட்டிய பாரு எவ்வளவு அழகா இருக்கா. என்னம்மா அது, கோயிலுக்கு போறோம் வெறும் கழுத்தோட வந்திருக்கியே. இரு. இந்தம்மா இத நீ போட்டுக்கிட்டு வா. இப்ப இன்னும் அழகா இருக்க. சரி போலாமா? வாங்க. எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? கோயிலுக்கு போறோம் சித்தி. ஓ, அவங்க எல்லாம் போட்டோம், நீ வீட்டுல இரு. ஏன்? நான் ஒருத்தரை வர சொல்லியிருக்கேன். அப்ப நீ வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும். அதில்ல நம்ம கையை விட்டு போன ஃபேக்டரி கிடைச்சி நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்ததுன்னா குடும்பத்தோட கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்றதா வேண்டினேன். காவேரி அமுச்சு வச்சேன்னா நல்லா இருக்கும். ஆமா சித்தி, நானும் போறேன் ப்ளீஸ். சரி, நானும் உங்க கூட வரேன். அம்மா நீங்களும் வரீங்களா? யாரோ வராங்க. நீங்க அங்க வர சொன்னா போச்சு. சித்தி சீக்கிரம் வாங்க, சித்திக்கு மனசு மாறிட போகுது. வாங்க. வாங்கம்மா. நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன்ப்பா. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. காவேரி, பூஜைக்கு வேண்டிய சாதனங்கள்லாம் எடுத்துட்டியா? சித்தியும் வருவாங்க நான் நினைக்கவே இல்லை. காவேரி, நான் இங்க இருக்கேன், நீ போயிட்டு வா. ஸ்வேதா, உன் சித்தியை கூப்பிடு, எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடலாம். அம்மா பாருங்களேன், உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? சித்தி சாமி கும்பிட மாட்டாங்க, உனக்கு தெரியும்ல. நீ கொஞ்சம் சும்மா இரு. அவ அவங்க சித்தியை கூப்பிடுறா, நீ கூப்பிடு. சித்தி நீங்களும் சாமி கும்பிடுவாங்க.
நாமெல்லாம் சந்தோஷமா சேர்ந்து எவ்வளவு நாளாச்சு. வாங்க சித்தி. காவேரி, உனக்கு தான் தெரியும்ல, போ எல்லாம் உள்ள போங்க. பாருங்கம்மா, சாரதா சாமியெல்லாம் கும்பிட மாட்டான். அதுக்கு காரணம் இருக்கு. நீங்க உள்ள போங்க. போங்க. ஏமோல, நீ இன்னும் சக்தியை மறக்கல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாவி தானே. கோவிலுக்குள்ளாரே வச்சு சக்தியை நான் கொன்னுட்டேன். அன்னையிலிருந்து நீ சாமி கும்பிடுறதே விட்டுட்ட. அம்மா, வெயில நிக்காம நெல்ல நில்லுங்கம்மா. நீ போப்பா. அம்மா, யாரையாவது வர சொல்லியிருக்கீங்களா? நீ உள்ள போ. சாமியை கும்பிடு. அத்தை, எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லாமா? சொல்லுங்க. எத்தனை நாளைக்கு நீங்க இப்படி இருக்க போறீங்க? பாக்குறவங்கள ஒரு மாதிரியா பேசுறாங்க. என்ன உங்க பொண்ணு உங்க வீட்டிலே இருக்குதுன்னு? ஒரு நல்ல ஆம்பளைக்கு என்ன அழகு தெரியுமா? கட்டின பொண்டாட்டிய கண் கலங்காம பாத்துக்கிறதா. என் பொண்ணுக்கு நான் எல்லாமே வாங்கி கொடுக்க முடியும். ஆனா அது அவளுக்கு சந்தோஷம் இல்லை. உன் கூட வாழ்றதுதான் அவளுக்கு சந்தோஷம். எப்படி பிரிஞ்சு வாழ்றீங்க என்னால புரிஞ்சுக்கவே முடியல மாதவன். அதுக்காக உன் அம்மாவை விட்டுட்டு வான்னு நான் சொல்லல. ஆனா அதே சமயத்துல உங்க பொண்டாட்டியை பிரிஞ்சு வாழாதீங்க. இப்ப என்ன, உங்க அம்மாக்கு நான் என் பொண்ணு கொடுத்த வீடு வேணும்னு சொல்றாங்களா? கொடுத்துருங்க. அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன சார்ஜஸோ அதுவும் நான் கொடுத்துட்றேன். தனியா ஒரு வீட்டில் இருங்க. ஆஃபீஸுக்கு போங்க. ஆஃபீஸ் முடிச்சோடனே சாயந்தரம் உங்க அம்மாவை பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க. நல்ல நாள் அன்னைக்கு காவிரியும் கூட்டிட்டு போய் எல்லாரும் ஒன்னா இருங்க. தூரம் இருந்தா சேர உறவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் மாதவன். இது நான் சொல்லி நீங்க முடிவு எடுக்காதீங்க. நீங்களா எடுத்த முடிவா இருக்கட்டும். நானே அந்த முடிவுல தான் இருக்கேன். அடுத்த அமாவாசை வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. அமாவாசை வரைக்கும் எல்லாம் காத்துட்டு இருக்க முடியாதுப்பா. ஒரு 10 நாளுக்குள்ள முடிவு பண்ணு. காவேரி, வா. வாங்கோ. எப்படி இருக்கீங்க மாதவன்? நல்லா இருக்கேன். கண்ணன் எப்படிமா இருக்காரு? காவேரி, ஒரு 10 நாள் வெயிட் பண்ணு. ஒரு வீடு பார்த்துட்டு நம்ம 2 பேரும் தனி கொடுத்துன போயிடலாம். என்ன திடீர்னு மாறிட்டீங்க? நீங்களா மாறிட்டீங்களா இல்ல சித்தி சொல்லி கொடுத்து பேசுறீங்களா? நானே எடுத்த முடிவு தான் இது. சும்மா அது இதுன்னு பேசி என் கூட இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணாத. என் கூட எல்லாரும் இருக்காங்க. ஆனா மாதவன் கூட யாருமே இல்லை. நீ பேசாம அவர் கூட போயிரு. புரியுதா?
எல்லாரும் சந்தோஷமா குடும்பத்தோட கோயிலுக்கு வந்திருக்கீங்க போல இருக்கு. எங்க பாப்பா கோர்ட்ல தோத்துருச்சுன்னு சந்தோஷமா இருக்கீங்க. இருங்க இருங்க, அதிக சந்தோஷம் அற்ப ஆயில்னு சொல்லுவாங்க. யார் அவன்? கையறா, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. ஐயா 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 ஐயா, நீங்க வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைச்சு ஏதோ தெரியாம பேச்சு மன்னிச்சிருக்கியா ஐயா. ஒரு சின்ன விண்ணப்பம் ஐயா, இது என் சம்சாரம் 1 வருஷமா பிரிஞ்சிருந்தோம், இப்பதான் வந்திருக்கு. அது முன்னாடி அடிச்சு அவமானப்படுத்தாதீங்க, அது என்ன மதிக்காதீங்க. இன்னைக்கு மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஐயா. அடி போயிடலாம். என்ன மாதவன், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தாத்தா. போலாமா? எந்த மோளை போலான்னு சொல்ற? நீ வந்த வேலை முடிஞ்சோன்னா போலான்னு சொல்றிய. கோவிலுக்கு வந்தா அவங்க கொடுக்குற பிரசாதத்தை எல்லாம் எங்கேயாச்சும் உட்காந்து சாப்பிட்டு தான் போடும். வா, அப்படி உட்காந்து சாப்பிடலாம். என்ன புரியுதா? சரி. வா 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 வா. தாத்தா இங்க வாங்கல. என்னடா அந்த நாய் என்னமோ பேசுறான்னு நீ ஏமா கவலைப்படுற? அது இல்ல தாத்தா, அவன் நம்ம சித்தியோட வீட்டுல இருந்துகிட்டு காலி பண்ண மாட்டேன்னு தகராறு பண்ணிட்டு இருக்கான். என்னது? யாருதான்? ஏன் இதை என்கிட்ட யாரும் சொல்லல? சித்தி தான் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. இப்ப நான் சொல்லிட்டேன்ல, அந்த நாயை காலி பண்ண வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நீ கவலைப்படாத போ. தாத்தா கிட்ட சொல்லிட்டல, போ. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.